ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து நான்வெஜ் இல்லாத நான்வெஜ் கோலா உருண்டை உங்களுக்காக. இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவைப்படும். ஒரு 150 கிராம் பொட்டுக்கடலை, 250 கிராம் மீன் மேக்கர். இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலையை நல்லா மிக்சியில் நைஸாக பவுடராக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மீன் மேக்கரை நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் நல்லா இறுக்கி பிழிஞ்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் மேக்கரில் வந்து நீங்கள் கொஞ்சோண்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது. அதையும் மிக்சியில் நைஸாக அரைக்காமல் ஓரளவுக்கு திப்பியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த பொட்டுக்கடலை மாவையும் மீன் மேக்கர் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, தண்ணி வந்து சேர்க்கவே கூடாது. இப்போது மீன் மேக்கர் அரைச்சி வச்சது, பொட்டுக்கடலை மாவு, இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன். உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டு கூட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிக்கன் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, லைட்டாக சேர்த்துக்கோங்க, ரொம்பலாம் சேர்க்க வேண்டாம். இப்போது நல்லா அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து உப்பு இருக்கும் சரிங்களா, அதனால் தேவைக்கு அளவாக இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது ஃபுல்லாக நல்லா ரெண்டையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சின்ன உருண்டைகளாக, ரொம்ப சின்ன உருண்டையாக இல்லாமல் பெரிய உருண்டையாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸுக்கு நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இதோ நான் பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், அதே மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. இல்லைங்க நான் தண்ணி வந்து பிழிஞ்சதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, பொட்டுக்கடலை மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் அரிசி மாவு ஏதாவது அதோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது பிடிச்சி வச்ச உருண்டைகளை தனியாக தட்டில் எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்கிறதுனா ரொம்ப கொதித்து வரக்கூடாது, ஒரு நார்மல் சூடு வர்ற வரைக்கும் இந்த உருண்டை மூழ்கிற அளவுக்கு நீங்கள் எண்ணெய் வந்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை நாங்கள் பொரிச்சு எடுத்துக்கிறோம், அதாவது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் நீங்கள் வடைச்சட்டியில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் அது அவ்வளோவா வேகிறதுக்கு சரியாக இருக்காது. நீங்கள் பொரிச்சு எடுக்கும்போது அது நல்லா ப்ரௌன் கலரில் வரும்போது அதை நீங்கள் வெளியில் எடுத்து வச்சுருங்க. இப்போது உங்களுக்கு அழகான நான்வெஜ்ஜில் மீன் மேக்கர் கோலா உருண்டை ரெடி ஆயிரும். சின்ன பிள்ளைங்களுக்கு அழகாக தட்டில் எடுத்து வச்சு கொடுத்தீங்கன்னா அழகாக வேண்டான்னு சொல்லாமல் சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.